அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். அகத்தியா படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகத்தியா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பா விஜய். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங்க ஜீவா, அக்ஷயா கண்ணா அண்ட் அர்ஜுன், யோகி பாபு, ஷா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் அகத்தியா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டைரக்டரா தன்னுடைய முதல் பட வேலையை தொடங்குறாரு. அவரும் ஒரு 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில காரணங்களால அந்த அன்னைக்கு ஷூட் நடக்கல. ப்ரொடியூசரும் கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ 30 லட்ச ரூபாய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ஹீரோ தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய லவ்வரான வீணா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது ஸ்கேர் ஹவுஸா மாத்தலாம்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்கேர் ஹவுஸா மாத்தி அந்த பிசினஸும் கொஞ்சம் பீக் ஆகுது. அதுக்கப்புறமா அங்க வரக்கூடிய ஒரு பார்வையாளர் காணாம போறாங்க. ஸோ அந்த பார்வையாளரை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அங்க நம்ம அகத்தின் ஹீரோ அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூ கிடைக்குது. இந்த பில்டிங்ல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றதுதான் படத்துடைய கதை. ஆக்சுவலா இந்த படம் ஒரு 1940 பாண்டிச்சேரி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, டாக்டர் சித்தார்த் அப்படின்ற ஒருத்தருக்கு என்ன ஆச்சு, அவர் எதுக்காக இந்தியா வந்தாரு அப்படின்றது கதையை தொடங்குறாங்க. ஐ மீன் அந்த ஃபிளாஷ்பேக் தொடங்குறாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு. அங்கே பல காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பாண்டிச்சேரியில் புரட்சிக்கு அன்னைக்கு பாடுபட்டு இருந்து யார் யார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருந்தாரு. சித்தார்த்தை வரவேற்கும் போது உமர் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரவேற்பாரு. அதை தாண்டி தமிழ் மேல உள்ள பற்றால அன்னைக்கு இருந்த பிரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பேர், அதாவது ஜாக்லின் பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு தம் பேருக்கு பின்னாடி தமிழ் பேரை சேர்த்துட்டு இருந்தது. இப்படி பல விஷயங்கள் படத்துல காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கதை சொன்ன விதமும், அதாவது ப்ரெசண்ட்டும் அந்த பாஸ்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது ஒவ்வொரு திக் மூமெண்ட் இது எல்லாமும் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த எப்பயும் போல ஒரு ஸ்கேரி மூவிக்கான ஃபிளேவர் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஃபீல். பட் இதெல்லாம் தாண்டியும் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே படத்துல நம்மள உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜோடைய மியூசிக் பல இடங்களில் நம்மள அந்த பயத்துக்குள்ள கூப்பிட்டு போகுது. பட் ரொம்ப ஒரு டாப் நாச்சா இல்லாத ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு முக்கியமான ஒரு மெலடி சாங் ஒரு மாதிரி எப்பயும் போல யுவன் நம்ம கொஞ்சம் செஞ்சிருந்தாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா இந்த படத்துல ரோகிணி அவர்கள் அம்மாவா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியான டைம்ல வந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷாவோடைய சின்ன சின்ன காமெடிஸ் அங்க ஒர்க் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 16 நிமிஷம் படத்தோடைய டியூரேஷன். இந்த டியூரேஷன்ல சில பல லேக்ஸ் நமக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராக்கா இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்துல ஒரு சில இடங்கள்ல கிராபிக்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். குறிப்பா கிளைமேக்ஸ் சீன் அப்போ இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த சீன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்துல வரக்கூடிய விஷுவல்ஸ் ஆகட்டும், கதையாகட்டும், இதெல்லாம் நம்மளை ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் பல இடங்கள்ல சித்தா மெடிசனை கொஞ்சம் தூக்கி காமிச்சு, ஐ மீன் தூக்கி காமிச்சதுன்னா சித்தாவை அவ்வளோ குளோரிஃபை பண்ணி காமிச்சது நம்மளுடைய வரலாறு நம்ம கிட்ட இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலர் அதையுமே பார்த்துட்டு இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நியூஸ் வதந்திகளை நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துக்கிட்ட போயிட்டு நிற்பாங்களா, இல்லை இதுலேயே க்யூர் பண்ணிக்கலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன பயம் எனக்குள்ள வந்துச்சு. நம்மளுடைய வரலாறை பேசியிருக்காங்க, சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு கனெக்டிவிட்டியில யாருமே செட் பண்ணாம, ஐ மீன் இன்னொருத்தர் மேல அந்த வன்மத்தை கொட்டி தீக்காம அப்படியெல்லாம் இல்லாம படத்துல வரக்கூடிய பல காட்சிகள்ல சின்ன சின்னதா பல விஷயங்கள் டைரக்டர் பா விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதாவது ஆளும் வர்க்கத்தை கூட எப்பயுமே நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சில அவாக்கள் அவங்க இது பண்ணிப்பாங்க. ஆனா உழைக்கும் மக்கள் அந்த எந்த காலகட்டத்திலுமே சுரண்டலுக்கு ஆட்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப சின்ன சின்ன காட்சியில காமிச்சிருக்காரு பா விஜய் அவர்கள். ஸோ எனக்கு அகத்தியா ஓவராலா ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல கிறிஸ்பியாக நமக்கு கொடுத்துருந்தா இந்த படம் ஒரு நல்ல ஒரு த்ரில்லரா ஒரு பயங்கரமான ஒரு கதையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வழக்கம் போல இவனுடைய மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா
இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து எனக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி விஷுவலாகவும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் போயிட்டு தாராளமாக போய் படத்தை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம புலிகேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.